கே. பாலச்சந்தரால பட்டை தீட்டப்பட்ட நட்சத்திரம், திறமையான நடிப்பால் ரசிகர்களின் மனங்களில் இடம் பிடித்தவர், மலையாள சினிமாவில் முத்திரை பதித்த நாயகியாக நீடித்து புகழ் பெற்றவர்தான் நடிகை கீதா. அவங்க சினிமாவில் அவங்களுடைய அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதை பத்தி பார்க்கலாம். என் பூர்வீகம் சென்னை, நடுத்தர குடும்பம். அப்பாவின் வேலை காரணமாக சில ஆண்டுகள் மட்டும் பெங்களூர்ல வசிச்சோம். அம்மா, பெரியம்மா 2 பேரும் சினிமா பிரியர்கள். அவங்க தான் எனக்கு சினிமா விஷயங்களை திரைக்கதை மாதிரி ஆச்சரியப்படும் வகையில சொல்லுவாங்க. நான் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் சினிமா நிறுவனத்தை சேர்ந்த ஒருவர் என்னை பின்தொடர்ந்துகிட்டே இருந்தாரு. ஒரு நாள் என் வீட்டு அட்ரஸ் கேட்டாரு. சென்னை டி நகர்ல இருக்கும் என் பெரியம்மா வீட்டு அட்ரஸை கொடுத்துட்டேன். அங்கே போனவர் பெரியம்மா கிட்ட என்ன சினிமாவில் நடிக்க கேட்டிருக்காரு. எங்க வீட்டு சினிமா பிரியர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஒரு படத்துல மட்டும் நடி, பிடிக்கலனா விட்டுடலான்னு சொன்னாங்க. அப்படி 8வது படிக்கிறப்ப பைரவி படத்துல டைட்டில் ரோல் நடிச்சேன். கலகலன்னு சிரிக்கிறது தான் என்னுடைய முதல் சீன். ஹீரோவா ரஜினியோட முதல் படம் அது. அந்த படத்துல அவருக்கு தங்கையா நடிச்சேன். அவரும் சுருளிராஜன் சாரும் தான் எனக்கு நடிக்க சொல்லி கொடுத்தாங்க. காமெடி அரட்டன்னு கலகலப்பா நடிச்சோம். அந்த படம் முடிகிற தருணம் மனம் ஊறி பண்டாவுளுங்கிற தெலுங்கு படத்துல அறிமுகமாகி சிரஞ்சீவி கூட நடிச்சேன். பிறகு தொடர் சினிமா வாய்ப்புகளால 8ஆம் வகுப்போட என் பள்ளி படிப்பு முடிஞ்சிடுச்சு. ஆரம்ப காலத்துல தமிழ் சினிமாவுல மட்டும் எனக்கு கேரக்டர் ரோல்களே அதிகமாக வந்தன. இதற்கிடையே பாலச்சந்தர் சார் இயக்கத்துல கன்னடத்துல 2 ரேகேளு 2 கோடுகள் ரீமேக் படத்துல தமிழ்ல ஜெயந்தி அம்மா நடிச்ச ரோல்ல நான் நடிச்சேன். சவுகார் ஜானகி அம்மா நடிச்ச ரோல்ல சரிதாவும் நடிச்சாங்க. படம் பெரிய ஹிட். அதனால மலையாளத்துல பஞ்சக்னி படத்துல ஹீரோயினான. மலையாளம் தெரியாது, நான் நடிக்கலன்னு மறுத்தேன். மோகன்லால் சாரும் திலகம் சாரும் என்னை வற்புறுத்தி நடிக்க வச்சாங்க. நக்சலைட் இந்திரா ரோல்ல துணிச்சலோட நடிச்சேன். படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. மலையாளத்துல என் புகழும் உயரத்துக்கு போயிடுச்சு. இப்போ வர மலையாள சினிமாவில் முக்கியமான பெண் கதாபாத்திரங்கள்ல ஒன்றாக இந்திரா ரோல் சொல்றாங்க. உங்க திறமைக்கு நிச்சயம் அங்கீகாரம் கிடைக்கும்னு கமல்ஹாசன் சார் ஒரு முறை ஊக்கப்படுத்தினாரு. அவர் சொன்னது போலவே மலையாளத்துல பெரிய ஹீரோயின் ஆயிட்டேன். கன்னடத்திலையும் புகழ் பெற்றேன். என் பூர்வீகமான தமிழ் சினிமாவுல வலுவான ரோல்கள் அமையலையேன்னு ஆதங்கப்பட்டேன். கிடைக்காததை நினைச்சு வருத்தப்படுறதை விட கிடைச்சதுக்காக சந்தோஷப்படுறதுதான் நியாயம். அதனால காலம் போனதே தெரியாம 5 மொழிகள்ல நடிச்சிட்டு இருந்தேன். இந்த நிலையில நானே ஆச்சரியப்படுற அளவுக்கு தமிழ் சினிமாவிலும் எனக்கு வெற்றி பாதையை வகுத்து கொடுத்தாரு கே. பாலச்சந்தர் சார். புது புது அர்த்தங்கள், அழகன், கல்கின்னு பல வெற்றி படங்கள்ல என்னை நடிக்க வச்சாரு. புது புது அர்த்தங்கள் படத்தை பார்த்த மறைந்த கருணாநிதி ஐயா என் நடிப்பை ரொம்பவே பாராட்டி இருந்தாரு. அத பத்திரிகைகள்ல படிக்கவும் கே. பாலச்சந்தர் சார் சொல்லதை கேட்டதும் ரொம்பவே பெருமைப்பட்டேன். மனிதனின் மறுபக்கம் படத்துல ரஜினி சாரும் நானும் ஜோடியா நடிச்சோம். அந்த படம் பாதியிலேயே நின்றுடுச்சு. பிறகு அதே பேர்ல வேறு கதையில ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. பாரதி ராஜா சாரோட ஒரு படத்துல ஹீரோயினா கமிட் ஆனேன். அந்த கிராமத்து சப்ஜெக்ட் படத்துக்கு என் நிறம் பொருந்தலன்னு என்னால அதுல நடிக்க முடியல. சிவாஜி சாருடன் சுமங்கலி படத்துல நடிச்சது ரொம்பவே பெருமையான விஷயம். பின்னர் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, கேளடி கண்மணி, சேலம் விஷ்ணு, தளபதி, ஜீன்ஸ்னு பல வெற்றி படங்கள்ல நடிச்சேன். குறிப்பா கேளடி கண்மணி படம் ரிலீஸ் ஆன நேரம் கற்பூர பொம்மை ஒன்று பாடல சொல்லி எங்க போனாலும் மக்கள் கொண்டாடுவாங்க. நான் தாயான பிறகு என் மகனுக்கு நான் அடிக்கடி பாடின தாலாட்டு பாட்டு கூட அதுதான். மலையாள சினிமாவுல நக்சலைட், தாசி, கேரளாவுல பெண் அமைச்சராக புகழ்பெற்ற ஆர்.கே. கௌரி அம்மா ரோல் உட்பட பல சவாலான ரோல்களை நடிச்சிருக்கேன். 5000 ரசிகர்கள் என்னை தேர்ந்தெடுத்து நந்தினி ஓ போல் படத்துக்கு நடிக்க வச்சாங்க. மலையாள சினிமாவும் கன்னட சினிமாவும் தான் என் நடிப்பு திறனை நல்லா பயன்படுத்திக்கிடுச்சுன்னு சொல்வேன். மலையாளத்துல 80 படங்களுக்கு மேல நடிச்சதுல முக்கால்வாசி ஹீரோயின் ரோல் தான். மம்முட்டியுடன் 16 படங்கள் நடிச்சேன். சாரதா அம்மாவுக்கு பிறகு நீங்க பவர்ஃபுல் கேரக்டர்கள்ல அதிகமா நடிச்சிருக்கீங்கன்னு கேரள மக்கள் இன்னமும் பாராட்டுறாங்க. இது போன்ற மக்களின் அன்பு மட்டுமே போதும். இதுவரை ஹிந்தி உட்பட 5 மொழிகள்ல 200க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்கேன். அதுல 130க்கும் மேற்பட்ட படங்கள்ல ஹீரோயின். 1997ஆம் ஆண்டு எனக்கு கல்யாணம் ஆச்சு. கணவர் வாசன் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். மகன் பிறந்த பிறகு 2000 ஆண்டுல இருந்து மீண்டும் நடிக்க ஆரம்பிச்சேன். இந்த முறையும் மலையாளத்துல தான் அதிக வாய்ப்புகள் வந்துச்சு. தமிழ்ல பெரிய இடைவெளிக்கு பிறகு சிவகாசி படத்துல விஜய்க்கு அம்மாவா ரீஎன்ட்ரி கொடுத்தேன்.
தொடர்ந்து அஜித், ஜெயம் ரவி, விஷால் உள்ளிட்ட முன்னணி ஹீரோக்களுக்கு அம்மாவா நடிச்சேன். சூர்யா, தனுஷ், விஜய் சேதுபதி உள்ளிட்ட இப்போதைய முன்னணி ஹீரோக்களுக்கு அம்மாவா நடிக்க ஆசை. 80களில் தெலுங்கு சினிமாவில் டான்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எனக்கு டான்ஸும் தெலுங்கும் சரியா வராது. அதனால தெலுங்கு பட வாய்ப்புகள் குறைஞ்சது. பிறகு டான்ஸ் மற்றும் பல மொழிகளையும் கத்துக்கிட்டேன். இப்போ தெலுங்குல நல்ல கேரக்டர் ரோல்கள் வருது. நானே டப்பிங்கும் கொடுக்கறேன். ஹீரோயினா நடிச்ச காலத்துக்கும் இப்ப நடிக்கிறதுக்கும் எனக்கு எந்த ஒரு மாற்றமுமே தெரியல. எங்க காலத்துல ஷூட்டிங் பிரேக்ல பல நடிகர்களும் சேர்ந்து மனம் விட்டு பேசுவோம். அந்த ஆரோக்கியமான சூழலை செல்போனும் கேரமனும் இப்ப குறைச்சிடுச்சு. தொழில்நுட்பங்கள் வளர்ந்துடுச்சுன்னு தான் சொல்லணும். இது போன்ற சில மாற்றங்கள் வந்துடுச்சே தவிர சினிமா உலகம் எப்போதும் போடதான் இருக்கு. திறமையும் அதிர்ஷ்டமும் இருந்தால்தான் சினிமாவுல நீடித்த புகழ் பெற முடியும் என்பது என்னோட கருத்து. எனக்கு சினிமாவை தவிர வேறு எதுவுமே தெரியாது. குடும்பத்தை கவனிச்சுக்கிற நேரம் தவிர மீதி நேரங்கள்ல பல மொழி படங்களை பார்த்துடுவேன். சினிமா உலகத்தோட தொடர்புலயே இருப்பேன். தமிழ் சினிமா தான் என் முதல் சாய்ஸ். ஆனா நான் மலையாளத்துல நடிச்சது போல தமிழ்ல வலுவான ரோல்ல அமைஞ்சிருந்தா தமிழ் பொண்ணா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பேன். அதனால இப்போ எந்த வருத்தமும் இல்ல. ஆனா முன்பு ஆதங்கப்பட்டிருக்கேன். நான் பொது நிகழ்ச்சிகள்ல அதிகமா கலந்துக்கிறது இல்ல. அரிதாகத்தான் பேட்டியும் கொடுப்பேன். அதனால நீங்க எங்க போயிட்டீங்க, நடிக்க விரும்பலையா, வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டீங்களான்னு பலரும் கேக்குறாங்க. நான் அமெரிக்காவில் வசிக்கிறேன். ஆனா அடிக்கடி சென்னை வந்துட்டு தான் இருக்கேன். நான் தொடர்ந்து நடிப்பேன். நல்ல வாய்ப்புகள் வந்தால் நான் எங்க வசிச்சாலும் நிச்சயம் வந்து நடிச்சு கொடுப்பேன்.